உலகில் குழந்தையை பெற்று எடுப்பது ஒரு பெண், இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இங்கு உலகில் முதல் முறையாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். அவர்தான் தாமஸ் பீட்டி. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. அமெரிக்காவில் இருக்கும் ஹவாயில 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பெண்ணாக பிறந்தவர்தான் தாமஸ் பீட்டி. இவரது இளமை பருவத்தில் மிஸ் ஹவாய் அழகு போட்டியில் ஃபைனல் வரைக்கும் வந்தார். அது மட்டும் இல்லாம அவர் பாடி பில்டிங்ல கவனத்தை செலுத்தி தற்காப்பு கலை டோர்னமெண்ட்ல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. அதற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடலில் மாற்றம் ஏற்பட்டு அவரின் 23ஆம் வயதில் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் செய்து ஆணாக வாழ தொடங்கியிருக்காரு. பிறகு ஆணின் உடல் தோற்றம் வேண்டுமென்று செஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எனப்படும் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு குழந்தை பெற வேண்டும் என்கிற விருப்பம் இருந்ததால் முழுவதுமாக மாற்றிக்கொள்ளவில்லை. அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எந்த மாற்றமும் செய்யல. 2002ஆம் ஆண்டு அவருடைய லைசன்ஸ், பாஸ்போர்ட் மற்றும் சோசியல் அத்தாரிட்டி எல்லாமே ஃபீமேல்ல இருந்து மேலுக்கு மாத்திக்கிட்டாங்க. நான்சி கிளாஸ்பே என்ற பெண்ணை 2003இல் தாமஸ் பீட்டி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு மொத்தம் 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தையையும் தாமஸ் பீட்டி தான் பெற்றெடுத்தார். ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்று மருத்துவ உலகையே ஆச்சரியத்தில் தள்ளினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.